பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? பயங்கரமா வேஸ்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. ஆரம்பிக்கலாங்களா? சும்மாலாம் தலையாட்டு கூடாது. ஏதோ வந்து இங்க இது பண்ணட்டு உங்களுக்கு கோவம் வருதுன்னா நீங்க கோவம் வருதுல, உனக்கு தெரியவே தெரியாது. இது என்னது? இருங்க மணி பொறுமையா பேசினா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தெரியாம நீ பேசவே கூடாது. நான் சொல்றேன், இவன் 2 முட்டையை தூக்கிட்டான், அத நான் கையங்களவுமா புடிச்சிட்டேன். மறுபடியும் அந்த முட்டையை தூக்கதான் இவன் பிளான் பண்றான். நான் எல்லாம் இப்படி இருந்தா நான் இது மாதிரி பண்ணிருப்பேன். அந்த ஸ்கோரிங் எல்லாம் இங்க வேணாம், புடிச்சு போச்சு உன் கதை. சோலி முடிச்சு வேணாம். நான் உங்ககிட்ட பேசல அசிம். ஆவுனா நான் வந்து ஆஜராகாதீங்க தேவையில்லாம. நீங்க நீ ஒரு பொண்ணா இருந்தா அவரோட வக்காலத்து வாங்கி இருப்ப. பேசலாம், புகழ் கிட்ட நான் பேசலாம். புகழ் என்கிட்ட பேசணும்னா நான் லேடி கிட்ட போட்டுருக்கணும், இல்லைன்னா ஆபரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். இவருக்கு மணியை பிடிக்காது, அதனால இவர் கேட்க மாட்டாரு. இவருக்கு மகேஸ்வரியை பிடிக்கும், அதனால இவர் கேட்பாரு. இல்ல இப்ப மேட்டர் நம்மளுக்குள்ள தானே இருக்கு. இவங்க பொதுவா சொல்றாங்க. இது மென்டல் தான் பொதுவா சொன்னாங்களா? வேணும்னு கேட்க போய் தானே இவ்வளவு பிரச்சனை. விட்டுருங்க. இப்ப வந்து ஆஃப் ஆயில் சூப்பரா இருக்குமா? தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் அதனால அனுப்பிச்சுட்டாங்க. சீக்கிரமா. I am very proud of it. அதனால சீக்கிரமா அனுப்பிச்சுட்டாங்க. நீங்க ஃபைனல்ஸ் வந்து கப்ப தூக்கிட்டீங்க. நீ உங்களுக்கு அந்த தகுதி 0% சொன்னீங்கல. 0%. ஓகே. அதாவது சரி அது தப்பு. You want all the cameras. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதனால சும்மா உட்காரணுமா? சும்மா உட்காரணுமா? சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நீ என்ன வேணா பேசுவ, நான் உட்கார்ந்து கேக்குறதுக்கு நாள் கிடையாது சிவன். I am not you, I am not விக்ரம். I am சாரி சார், நீங்க சிவாஜி மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா பாருங்க, அது சண்முக சுந்தரம் மாதிரி தான் இருக்கு. கேக்குறாரு, நீங்க எப்படி அந்த வார்த்தை சொல்லணும்னு உட்கார்ந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு. அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன தகுதி இருக்கு? என்ன கேள்வி கேக்குறதுக்கு? ஸ்கெட்ச் போட போறீங்க. நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. ஸ்பேஸை நான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஹாப்பி வித் மை கேம். எனக்கு அதுல 1% சந்தேகம் கிடையாது, எனக்கு பொறாமை கிடையாது. இல்ல லைட்டா பொறாமை தான். இதான் நான் சொல்றேன். ஏன்னா விக்ரம் எனக்கு இன்னும் அந்த ஹர்ட் இருக்கு. விக்ரம் என் பையன் பார்த்திருக்கான். என் பையன் பார்த்து கேட்டு எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். யாருமே இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி பேச விட்டது கிடையாது. என் பையன் முன்னாடி யாருமே அந்த மாதிரி இது வரைக்கும் என் லைஃப்ல 12 வருஷத்துல பேசுனது கிடையாது. அதை எடுத்து நான் கடிச்சேன், காரமாயி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. 15 வாரம் அந்த ஆளை அனுப்பலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா இருந்து விட்டார் நான் மனுஷன். இந்த ஆளை தான் சொல்றேன். வந்து முட்டை என்கிட்ட வந்து முட்டை கேட்க போய் தான் ஒரு ஆள் முட்டை கேட்காங்களே. இப்போ இவ்வளோ முட்டை உள்ள இருக்க முட்டைங்கெல்லாம் போயிருக்கு. காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை காக்கா முட்டை அப்படி சொன்னார். எனக்கு வந்து இவங்க பண்ண ஃபீல்டில் வந்து எனக்கு பரிச்சயமே கிடையாது சொன்னார். நான் வெளியே போய் பார்த்து எல்லாமே பண்ணியிருக்காரு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன வெக்கமா இல்ல? ஆமா, பின்ன அசிங்கமா முட்டை பதவி வச்சுன்னு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இல்லங்க, உங்களுக்கு யாருக்காவது ஒரு அன்பு இருந்துச்சா? ரச்சு வந்தால இருந்துச்சா? பார் என் தம்பி பார் வந்த உடனே 5 ஸ்டார் சாக்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னடா பண்ற? பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா?
okay, it's okay. Already decided. இவ்வளவு தூரத்துல அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட இங்க இருந்து இவ்வளவு பொருள் எப்படி அடிச்ச? அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.